நமஸ்தே. இன்னைக்கு பெயர்கள் பத்தின வரிசையில் லேக்கன் சாமகிரி, அதாவது எழுதும் பொருட்கள் பத்தின பெயர்கள். லேக்கன் ஸ்கிரிப்ட், எழுத்து, அதை எழுதக்கூடிய பொருட்கள். கலம், பென், ரப்பர், ரப்பர். ஷாம், பட், பிளாக் போர்ட், கரும்பலகை. ஜார்டன், அழிக்கக்கூடிய டஸ்டர். சியாஹி, இங்கு, அது இருக்கக்கூடிய பாட்டில், இங்க் பாட்டில். தவாத், புஸ்தக், புஸ்தகம். காப்பி, நோட்டு புத்தகம். கடியா, சாக் பீஸ். காகஸ், பேப்பர். தவா, இங்க் பாட்டில். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விளக்கத்தை கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இது. அதாவது வந்து ஜ இந்த ரெண்டு லெட்டருக்கு கீழே ட இட் இந்த 4 எழுத்துக்கு மட்டும்தான் புள்ளி வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரபர்ட்ல வந்திருக்கு டல்வா மேஸ் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோல ஒரு லெட்டர் பார்த்தோம், அதுக்கு கீழே இருக்கு. இங்க கடியா, அதுக்கு அடுத்தது காகஸ் இது இருக்கு. பட் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்லயும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ப்ரொனன்சியேஷன்ல அந்த ரெண்டுத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறோம். புள்ளி வச்ச இடத்துல ஜ மற்ற எழுத்துக்கள் நம்ம எழுதும் போது கூட இதை விட்டுட்டு தான் எழுதுறோம். பட் இது வந்து எதுக்காக அப்படின்னா லைட் ஸ்ட்ரெஸ் இருக்கு காகஸ் அந்த இடத்துல. அவ்வளோ மைனூட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிப்பா பார்க்கறது இல்லைன்னு தான் இதை சொல்லணும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதை தவிர இடத்துல சைட்ல ஒரு டாட் இருக்கும், அதாவது இந்த மாதிரி. இதுங்க இப்ப டாபிக் பார்க்கலாம். கலம், கலம், பென். அதாவது 3 எழுத்துக்கள் உள்ள வார்த்தையா அது இருந்து அடுத்தடுத்து 2வது எழுத்தும் 3வது எழுத்தும் ஷார்ட் சவுண்டா வந்தா அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தை அதுல அகரம் வரும். அதாவது ல சொல்லும்போது அ உச்சரிப்பு வரும். க ல இம், கலம். அடுத்தது ர ப, இதேதான் ர ப இட், ரபர். கடைசி எழுத்து இது ம இம்மாவும் ட இட்டாவும் மாறுது. ர ப இட், ரபர், ரப்பர். அடுத்து ஷேண்ட லெட்டருடைய ஆஃப் லெட்டர் இஷ். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இது ஷ, அதனோட ஆஃப் லெட்டர் இஷ். இஷ், ய ஆ யா, இஷ் யா, ஷா, ம ஷாம். பேர்ல கூட சொல்றோம் ஷாம். அடுத்து ப இட், பட். ஷாம் பட், கரும்பலகை, எழுதக்கூடிய போர்டு. ஷாம் பட். அடுத்து அத எழுத்துக்களை துடைக்கக்கூடிய துடைப்பான். ஜ ஆ, ஜா, ட இன், டன், ஜார்டன். இதே விதிதான் இங்கேயும். 3 எழுத்து வார்த்தை, ஷார்ட் சவுண்டு, ஷார்ட் சவுண்டு, ஷார்ட் சவுண்ட். சோ இந்த இடத்துல அ சவுண்ட் வரும். ஜா ட இன், ஜார்டன், டஸ்டர். இந்த எழுத்து பாருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எழுத்துக்கள் கம்பைன் ஆயிருந்து படிக்க கஷ்டமா இருந்தா நமக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை படிப்போம். ய, ய கூட ஆ, யா. சவுண்ட் ஆஃப் லெட்டர் இஸ், இஸ் யா. அப்ப 2 சவுண்ட், 2 எழுத்து இருக்கு, 2 சவுண்ட் வரலாம். சியா, ஹரி, ஹி, சியா ஹி. சியாஹி மீன்ஸ் இங்க். அடுத்தது ப உ பு, இஸ். சவுண்ட் ஆஃப் லெட்டர் இஸ், அது எதோட சேர்ந்திருக்கு த. புஸ்த, ஏன் இடத்துல அ வருது, 3 லெட்டர் வேர்டு, இது ஷார்ட் சவுண்ட். சோ அ சவுண்ட் வருது. பு இஸ் த இக், புஸ்தக், புக். நெக்ஸ்ட் ப இ பி, க ஆ கா, காபி, நோட்டு புத்தகம். அடுத்தது ட இ டி, க டி யா, கடியா, சாக் பீஸ். க ஆ கா, க இஸ், கா க. இதுல அ சவுண்ட் வரும், ஏன்னா ஷார்ட் சவுண்ட் மிடில் இருக்கக்கூடியது. கா க இஸ், காகஸ், பேப்பர், காகிதம். அடுத்தது வ ஆ வா, இட். இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து லாங் சவுண்ட். சோ ஆவுக்குரிய அந்த உச்சரிப்பு வராம அந்த இடத்துலயே அவங்க லாங் சவுண்ட்ல கொடுத்துருக்கிறதுனால த வா, தவா, இட், தவாத். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த லெட்டர் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இக்கும் ரீயும் சேர்ந்துதான் கிரியா மாறி இருக்கு. அதாவது இந்த ராவுடைய இன்னொரு வடிவம் பதேன் ரூப். வெர்டிகல் பாடம் இருக்கக்கூடிய எழுத்துக்கு இந்த இடத்துல வந்து சேரும்போது இதை நம்ம எப்படி படிக்கிறோம், அதாவது பார்க்க க எழுத்து முழுசா இருக்கிற மாதிரியும் இந்த ர ஆஃப் சேர்ந்த மாதிரியும் தெரிஞ்சாலும் இந்த இடத்துல உச்சரிப்பு க தான் ஆஃப் சவுண்ட். அதாவது இக்கும் ரீயும் சேர்ந்து கிரி, இக்கு ரி, கிரி. எதனால இது 11 ரூபாயுடைய
பதேன் ரூப்பு பாதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை இது சேரும். அப்படி சேரும் போது அந்த ரேக்கு ஆ உச்சரிப்பு முழுசா உண்டு. அது எந்த எழுத்தோட சேருதோ அதுதான் பாதி சவுண்ட்ல வரும். அதாவது அதுதான் எழுத்து சவுண்ட்ல வரும். சோ இக்கு ரி கிரி. இக்கு ஒண்ணு ஹலந்து போட்டு எழுதும். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துட்டு இதை எடுத்தோம்னா இக்கு. இதுதான் இக்கு ரி கிரி. இந்த மாதிரி எழுதுறது. லேக்கல் சாம்ரி. சாம்ரி மீன்ஸ் சாமான்கள், எழுதக்கூடிய பொருட்கள். லேக்கல் சாம்ரி. நன்றி.